Tamil Nadu State Board Mathematics Unit 1 Relations and Functions Part 6T Tamil and English Version Relations உறவுகள் presented by Superfast Learners. Recall: in Cartesian products of two sets, each element of first set will pair with each element of the second set and vice versa. No restrictions on pairing. Each element in first set will be paired with each and every element of the second set. Each ordered pair will contain first coordinates from first set and second coordinates from second set. Cartesian product of two sets la first set la இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் பேரிங் பண்ணும். இதே மாதிரி தான் செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் பேர் ஆகி ஆர்டர்டு பேர்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஆர்டர்டு பேர்ஸ் எழுதுறதுல ரெஸ்ட்ரிக்ஷனு கிடையாது. கார்டீசியன் ப்ராடக்ட்ல ஆர்டர்டு பேர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து அந்த செட்ஸ்லேயே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற செட்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஆர்டர்டு பேர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏல வந்து 1 2 3 4 அப் டு 100 எலிமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் ஏபிசிடி அப் டு இசட் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஏ கிராஸ் பி வந்து இதில் 100 × 26 2600 ஆர்டர்ட் பேர்ஸ் கொண்டதாக இருக்கும். இதற்கு பதிலாக செட் ஏல வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த லெஸ் தேன் 10ங்கிற கண்டிஷனில் ஏ வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு 9 எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 அப் டு 9. பியில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத போது இப்போ ஏ கிராஸ் பியில் வந்து 9 × 26 ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கும். ஃபர்தரா செட் பியில் வந்து வாவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என் ஆஃப் பி வந்து 5 ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இப்போ ஏ கிராஸ் பி இப்போ 9 × 5 ஆயிரும். ஸோ 100 × 26 இனிஷியலாக இருந்த கார்டீசியன் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுற போது 9 × 26 ஆர்டர்டு பேர்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் ஃபர்தராக ஆல்ஃபபெட்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணதும் ஏ கிராஸ் பி வந்து 9 × 5 மாறிடுச்சு. செட்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ அப்ளை பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஆர்டர்டு பேர்ஸோ எது பாசிபிளோ அதை அத்தனையும் எழுதி கார்டீசியன் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம். கேன் வி அப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ் or grouping on ordered pairs? These restrictions are applied on both the sets. Sometimes only a subset of Cartesian product is of interest, though conditions are not applied. These subsets are meaningful groups or groups of interest. பலமுறை ordered pairs ஃபார்ம் பண்ணுற போது கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தேவைப்படும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டுப்பாடுகள் ஆர்டர்டு பேர்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறோம்? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டு செட்லேயும் இருக்கிற எலிமெண்ட்ஸில் அப்ளை பண்ணி ஆர்டர்டு பேர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். சில நேரங்களில் கார்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட் மட்டும் நமக்கு குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணாமையே சப்செட் குரூப் ஒரு கார்டீசியன் ப்ராடக்டோட ஸ்மால் சப்செட் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி சப்செட்ஸ் வந்து அர்த்தமுள்ள குரூப்பாகவோ இல்லை பயனுள்ள குரூப்பாகவோ இருக்கும். ரிலேஷன்ஸ் மீன்ஸ் பேரிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் வித் இம்போஸ்டு கண்டிஷன்ஸ் ஆர் சப் குரூப் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் இன் கார்டீசியன் ப்ராடக்ட். கண்டிஷன்ஸோட நேச்சர்: இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் சச் தட் தே ஆர் அப்ளைட் ஆன் ஒன் ஆஃப் த செட்ஸ் ஒன்லி தென் இட் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கார்டீசியன் ப்ராடக்ட். கண்டிஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு செட்டில் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்கும் இப்போ ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. உதாரணத்துக்கு ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பின்னு நாம் டிஃபைன் பண்ணுறது ஃபார் எக்ஸ் பிலாங்கிங் டு ஏ எக்ஸ் லெஸ் தேன் 10ன்னு டிஃபைன் பண்ணோம்னா இப்போ ஒய் ஆர் செட் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகாதனால இது வந்து நாட் எ வேலிட் கண்டிஷன் இன் ஃபார்மிங் த ரிலேஷன்ஸ். ஏன்னா இதில் ரெண்டு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகலை. திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் குட் ஹவ் பீன் அப்ளைட் ஆன் த செட் இட் செல்ஃப். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை கட்டுப்பாடை வந்து ஆர்டர்டு பேர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே நாம் அப்ளை பண்ணியிருக்கலாம். ரிலேஷன்ஸ் பிட்வீன் டூ செட்ஸ் ஏ அண்ட் பிங்கிறது ஃபர்ஸ்ட் குயிக்காக ஒரு மைண்ட் மேப். சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டிஷன்ஸ் மே பி அப்ளைடு.
less than or equal to Cartesian product in terms of number of ordered pairs. Conditions may be mentioned, may not be mentioned. Restrictions, then what not to come. Ordered pairs எழுதுற போது எதெல்லாம் வரக்கூடாது. Remove those not meeting the conditions. எது கண்டிஷன்ஸ் மீட் பண்ணலையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டர்டு பேர்ஸ் எழுத போகிறோம். எக்ஸாம்பிள் ஸ்டேட் நேம் சிட்டி. ஸ்டேட் நேம்ஸ் ஒரு லிஸ்டாகவும் சிட்டியை ஒரு லிஸ்டாகவும் வச்சோம்னா நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிடைக்கும். பட் ஸ்டேட் நேம் கரஸ்பாண்டிங் சிட்டின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ ரிலேஷன் ஆயிரும். டிஎன் சேலம், டிஎன் ஊட்டி, தமிழ்நாடு சென்னை, இது வேலிட் ரிலேஷன். தென் ஸ்டேட் அண்ட் கேபிட்டல்னு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணோம்னா தட் இஸ் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் டிஎன் மைசூர் நாட் இன் த ரிலேஷன், ஆனால் டிஎன் சென்னை வில் பி வேலிட் ரிலேஷன். டிஎன் ஊட்டி ஆல்சோ நாட் ஏ வேலிட் ரிலேஷன். ரிலேஷன்ஸ் மீன்ஸ் பேரிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் வித் இம்போஸ்ட் கண்டிஷன்ஸ் ஆர் சப்குரூப் ஆஃப் ordered pairs in Cartesian product. Definition: let A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. If X belonging to A is related to Y belonging to B through R, then we write it as X or Y. X or Y if and only if X, Y belonging to R. The last line, what it means? X, Y belonging to R. That means X, Y should fall in the relation that contains ordered pairs, which is a subset of A cross B and satisfying some specified conditions. Relation contains ordered pairs. It is a subset of Cartesian product. If conditions specified, that should be satisfied. If condition is not specified, relation will be simply a subset of cross relations. Examples of relations: A equal to set 1, 2, up to 10 elements. Set B again same 10 elements. If we define a relation such as second coordinate is twice that of the first coordinate, the relation will be R equal to ordered pairs 1, 2, 2, 4, 3, 6, 4, 8, 5, 10. Note, in this case, A cross B will contain 100 elements, 10 into 10, 100 ordered pairs. But the relation contains only 5 ordered pairs. A simple pictorial representation of Cartesian product and relation to distinguish them. In A cross B, each element paired to 5 elements. With 4 elements in set A, 5 elements in set B, there are 4 into 5. 20 arrows, 20 ordered pairs. Symbolically, a relation contains less number of ordered pair. Even the entire set A or entire set B is not involved in forming the relation. Condition வந்து எந்த ரெண்டு ஜோடி எலிமெண்ட்ஸும் மீட் பண்ணாத மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா தென் இந்த ரிலேஷனில் ஆர்டர்டு பேர்ஸ் எதுவுமே இருக்காது. அதை வந்து நம்ம நல் ரிலேஷன் சொல்கிறோம், வெற்று ரிலேஷன். ஏதாவது ஒரு செட்டு நல் செட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து நல் ரிலேஷன் தான் கிடைக்கும். ரிலேஷனை வந்து எக்ஸ் ஆர் ஒய்னு டினோட் பண்ணுறோம். மீனிங் எலிமெண்ட் எக்ஸ் வந்து எலிமெண்ட் ஒய்யுடன் ரிலேட்டட்னு மீன் பண்ணுறோம். ரிலேஷன்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் வந்து சேம் ஆஸ் தட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கிற அத்தனை ஆர்டர்டு பேர்ஸும் ரிலேஷன்ஸில் இருக்கலாம், ஆர் அதை விட கம்மியாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஏன்னா ரிலேஷனுங்கிறது சப்செட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து மோர் தேன் ஒன் செகண்ட் கோஆர்டினேட், அதாவது மோர் தேன் ஒன் இமேஜ் கூட பேர் பண்ணப்பட்டு இருக்கலாம். ஒன் இமேஜ் அதாவது செகண்ட் கோஆர்டினேட் வந்து மோர் தேன் ஒன் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆர் ப்ரீ இமேஜ் கூட பேர் ஆகி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற சில எலிமெண்ட்ஸ் வந்து பேரிங் ஆகாமல் இருக்கலாம். பட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லாம் அவ்வாறு இருக்க முடியாது. அதே மாதிரி செகண்ட் செட்டில் இருக்கிற சம் எலிமெண்ட்ஸ் வந்து பேரே ஆகாமல் இருக்கலாம். செகண்ட் செட்டுங்கிறது கோடொமைன் மீன் பண்ணுறோம். ஆனால் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் செகண்ட் செட்டில் இருக்கிற அனைத்து எலிமெண்ட்ஸுமே பேரிங் ஆகி இருக்கணும். டயக்ராமா வந்து ஏ கிராஸ் பியையும் ரிலேஷனையும் டிஸ்டிங்வைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கு. 4 எலிமெண்ட்ஸ் தான் செட் ஏல இருக்குது. ரைட் சைடு 5 எலிமெண்ட் செட் பியில் இருக்குது. ஏரோஸ் பார்த்தீங்கன்னா
20 arrows left to right போகுது. whereas some restriction impose பண்ணோம்னா only small number of arrows வந்து left to right போகுது. examples for relations involving numbers or number sets. x and y related as y equal to x square, இது ஒரு relation. y equal to root of x, இது ஒரு relation. x or y, x related to y such that x plus y less than or equal to 3. x plus y வந்து 3 விட குறைவாகவோ அதற்கு ஈக்குவலாவோ இருக்குங்கிறது ஒரு ரிலேஷன். x is less than y, x வந்து y விட சின்னதா இருக்கணும், இது ஒரு ரிலேஷன். then r equal to ordered pair a comma b such that a plus b equal to 0, a belonging to z, b belonging to z. ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க r ordered pair a comma b, அது எவ்வாறு உள்ளதெனில் a plus b வந்து equal to 0. அதில் a வந்து integers செட்டில் வர்றது, செட் b வந்து again integers. அதுக்கப்புறம் r equal to a comma b such that a plus b equal to ab, a belonging to r, b belonging to r. ஸோ இந்த ரிலேஷனில் இந்த r வந்து ரிலேஷனை குறிக்குது, இந்த r வந்து ரியல் நம்பர் செட்டை குறிக்குது. ஸோ இங்கே என்ன இம்போஸ்டு கண்டிஷன்னா ஆர்டர்டு பேர் a comma b வந்து எவ்வாறு இருக்கணும் என்றால் a plus b equal to abன்னு இருக்கணும். 2, 2ங்கிற ஆர்டர் பேர் இந்த ரிலேஷனில் வந்து வருதான்னு பார்ப்போம். 2 plus 2 LHS side 4, RHS side 2 into 2 4. So 2, 2 meeting the relation. minus 1, 1 by 2 இது வந்து மீட் ஆகுதான். ஸோ LHS side minus 1 plus 1 by 2 minus 1 by 2 ஆயிரும். RHS side minus 1 into 1 by 2 minus 1 by 2 ஆயிரும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால fall under this relation. Relations without any restrictions or conditions by grouping itself ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன குரூப் ஆஃப் ஆர்டிசியன் ப்ராடக்டை வச்சு ஃபார்ம் பண்ண ரிலேஷன். செட் ஏ நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 100, செட் பி ஆல்ஃபபெட்ஸ் இன் இங்கிலீஷ். கார்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2600 ஆர்டர்டு பேர்ஸ் வரும், 100 into 26. ஃபாலோவிங் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ். கீழே இருக்கிற குரூப் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் எல்லாமே ஒரு ரிலேஷனாக இருக்கும். R1 ரிலேஷன் 1 வந்து 1, A 1, E 100, Z. இதில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே செட் ஏல இருந்து வந்திருக்கு, செகண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து செட் பில இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி R2 4, P 4, Q 5, P 5, Q இதுவும் ஒரு ரிலேஷன். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து ஃப்ரம் செட் ஏ, செகண்ட் கோஆர்டினேட் ஃப்ரம் செட் பி. R3 நல் ரிலேஷன், இதுவும் ஒரு ரிலேஷன் பிட்வீன் செட் ஏ அண்ட் பி. அதுக்கப்புறம் ஏரோ டயக்ராமில் சில ரிலேஷன் காமிச்சிருக்கோம். எலிமெண்ட் 1 பேர் டு 3 எலிமெண்ட்ஸ் இன் செகண்ட் செட். அதே மாதிரி எலிமெண்ட் 1, 3 அண்ட் 5 பேர் டு சிங்கிள் எலிமெண்ட் இன் செகண்ட் செட் சி. ஆல் தீஸ் ஆர் ரிலேஷன்ஸ். செட் ஏ நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 100, செட் பி ஆல்பபெட்ஸ் இன் இங்கிலீஷ். கார்டீசியன் ப்ராடக்ட் இதுக்கு எழுதணும்னா 2600 ஆர்டர்டு பேர்ஸ் வரும். இங்கே சில ரிலேஷன்ஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே குரூப்பிங்கில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், சப் குரூப் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இது ஒரு ரிலேஷன் 1A 1E 100 Z. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் கோஆர்டினேட் ஃப்ரம் செட் பி. அதே மாதிரி R2லையும் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆர் ஃப்ரம் செட் ஏ, செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆர் ஃப்ரம் செட் பி. R3 நல் ரிலேஷனும் ஒரு வேலிட் ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. அதுக்கப்புறம் ஏரோ டயக்ராமில் எலிமெண்ட் 1 சிங்கிள் எலிமெண்ட் பேர் டு 3 எலிமெண்ட்ஸ் இன் செகண்ட் செட், இதுவும் ஒரு வேலிட் ரிலேஷன். இங்கே 3 எலிமெண்ட்ஸ் வந்து சிங்கிள் எலிமெண்ட் இன் செகண்ட் செட்டில் பேர் ஆகிருக்கு, இதுவும் வேலிட் ரிலேஷன். இன் ஆல் தீஸ் நோ கண்டிஷன்ஸ் மென்ஷன்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe and get more videos.